சிடி ஸ்கேன் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும் பொழுது எந்த மெட்டல்ஸும் நம்ம பாடியில் இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சிடி ஸ்கேன் பல ஆங்கிளில் இருந்து எக்ஸ்ரேஸை பாடிக்குள்ளே அனுப்பி உள்ளுறுப்புகளோட இமேஜை கிளியராக எடுக்கும். அப்படி எடுக்கும் பொழுது நம்ம பாடியில் மெட்டல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இமேஜு ஸ்ட்ரீக்ஸு ஷேடோஸோட கிளியராக இருக்காது. அது இமேஜ் குவாலிட்டியை பாதிக்கும். நமக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனால் எம்ஆர்ஐ ஸ்கேனில் சிடியில் யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ரே கிடையாது. அதுக்கு பதிலாக ஸ்ட்ராங் மேக்னெட்ஸு அண்ட் ரேடியோ வேவ்ஸ் யூஸ் பண்ணி தான் இமேஜை அனுப்பும். எம்ஆர்ஐ பண்ணும் பொழுது நம்ம பாடியில் மெட்டல் ஏதாவது இருந்துச்சுன்னா மேக்னெட் அதை ஸ்ட்ராங்காக இழுக்கும். ஸோ உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும். எம்ஆர்ஐயிலிருந்து வரக்கூடிய ரேடியோ வேவ்ஸ்னால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸு அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா அதனால டிஷ்யூ டேமேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். அதனால தான் சேஃப்டிக்காக நம்ம பாடியில் இருக்கிற மெட்டல்ஸை கட்டாயமாக ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாடியில் வேறு ஏதாவது டென்டல் இம்ப்ளான்ட்ஸு, போன்ஸில் பிளேட்டு, ராடு, பேஸ்மேக்கரு, காக்லியர் இம்ப்ளான்ட்டு ஏதாவது இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன மெட்டீரியல்னும் பழைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. இம்பார்ட்டன்ட்லி உடம்புல பேஸ்மேக்கரை பொறுத்தினவங்களுக்கு எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர் பேஸ்மேக்கர் ப்ரோக்ராமர் மூலமாக பேஸ்மேக்கரில் எம்ஆர்ஐ சேஃப் மோடை ஆன் பண்ணிட்டு தான் ஸ்கேனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸ்கேன் முடிஞ்சதும் திரும்ப பேஸ்மேக்கரில் எம்ஆர்ஐ மோடை டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் பேஸ்மேக்கரோட ஃபங்க்ஷனை டாக்டர் செக் பண்ணிடுவார். எம்ஆர்ஐ டெக்னீஷியன் ஸ்கேனுக்கு முன்னாடி மெட்டல் ஃப்ரீ எம்ஆர்ஐ கவுனை நமக்கு கொடுக்கறது நம்ம சேஃப்டிக்காக தான்.